ஒரே சிரிப்பா இருக்கு ப்ரொடக்ஷனா எல்லாம் அப்படித்தான். உங்க வீட்ல இருந்து வரான் சிரிச்சுக்கிட்டு உங்க வீட்ல இருந்து வரான் சிரிச்சுக்கிட்டு. ஹாய் மக்களே, ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான டே. இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்றது வந்து நீங்களும் வந்து சர்ப்ரைஸாக வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சர்ப்ரைஸை உடைச்சிடாத ஜாக். சர்ப்ரைஸை உடைக்கிறதே ஜாக்கு ஒரு வேலை. இன்னைக்கு அது நடக்காது. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. யார் யார் நம்ம வீட்டுக்கு வராங்க, கெஸ்ட் வராங்க சொல்லிட்டேன் நானே. ஸோ கெஸ்ட் வராங்க, யார் யார் வராங்க, எப்படி வராங்க, என்ன வராங்க, ரோட்டை பார்த்து ஓட்டுங்க இல்லை ரோட்டை பார்த்து ஓட்டுங்க ஏங்க. ஸோ இப்போ நம்ம அவங்களை பிக்கப் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். யார் யார் வராங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத பாருங்க. நீ ஹாப்பியா? ஓகே, அல்தி ஹாப்பி, நான் ஹாப்பி. நீ ஹாப்பியாமா? எல்லாரும் ஹாப்பி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தூக்கம் வருதாடி? தூக்கம் வருதா? வரலையா? யாரை பார்க்க போறோம்? அப்புறம் இங்க பாரு, அத்தை பாரு, எல்லாரும் சந்தோஷம். சுமணி, அம்மாயி வாங்க வாங்க. மாலா எல்லாத்துக்கும் சலிமா. அழுத்திமா சொல்லுமா. எல்லோரும் வீட்டுக்கு வந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணோம். சாப்பாடு வந்து வெளியே ஆர்டர் பண்ணிட்டோம், வெஜிடேரியனில் எல்லாமே. ஸோ அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 2-2:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே நல்லா பசியில் வந்தாங்க. வந்தவுடனே டைரெக்டாக சாப்பிட வச்சிட்டோம். அவங்க கொண்டு வந்ததே ஒரு நிறைய லக்கேஜ் கொண்டு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லக்கேஜ் கிட்டே இருக்கும். அது போக இங்கே வந்து நிறையா திங்ஸ் வாங்கி தர மாதிரி பிளான் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து தாய்மாமன் சீர் மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாமா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க ஒரு 2-3 டேஸ் இருந்தாங்க. ஃபுல்லாமே வெளியே தான் சுற்றிட்டு இருந்தோம். நிறையா திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ லஞ்சுக்கு ஃபுல் வெஜ் மெனு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் கடைக்கு வந்து டைரெக்டாக போயிட்டோம். ஸோ இங்கே பக்கத்துலேயே ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது. அங்கே போய் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட் தலகாணிலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. போயிருந்தோம். கரெக்டாக நாங்கள் போயிருந்தப்போ கோரிப்பள்ளத்தில் சரியான மழை, செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு. பட் எனக்கு ரொம்பவுமே உடம்பு சரியில்லை. சரியான கோல்டு, தலைவலி அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்காட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மழை வேறு பெஞ்சிச்சு, கொஞ்சம் லைட்டாக உடம்பு சரியில்லை. ஸோ காஃபி குடிக்கணும்னு கிரேவிங்ஸ் ஆகிடுச்சு. அங்கே வந்து ஒரு பழைய காலத்து ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. சரி அங்கே போய் குடிப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு மெதுவடை, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் காஃபி குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ரொம்பவே முடியலை. அதுக்கப்புறம் அதுக்கு வீட்லேயே வந்து தூங்க வச்சுட்டு போயிருந்தோம். ஸோ ஜாகுக்கு எனக்கு கொஞ்சம் பீ டைப் மாதிரி நாங்கள் 2 பேரும் ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வீடியோ ரெக்கார்ட் இருக்கு எல்லாத்துக்கும். வீட்டுக்கு வந்த உடனே எப்பயும் போல் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். சரியான டயர்ட். பிகாஸ் அப்போ தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எல்லாருமே. அதோடு போய் திங்ஸ்லாம் வாங்கிட்டு எனக்கும் வேறு உடம்பு சரியில்லை. ஸோ ரொம்ப முடியலை. எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் வந்து தாய்மாமா சீர் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இதில் வந்து எல்லா திங்ஸுமே வந்து பாத்திரங்கள் வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு வீடியோ எடுக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நீட்டாக என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்றத அரேஞ்ச் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த பெரிய பெரிய டப்பா மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே எல்லாமே வந்து 4 செட் இருந்துச்சு. ஸோ நிறையா இருந்துச்சு. எல்லாமே வந்து உள்ளே போட்டு கொஞ்சமாக இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படியும் இவ்வளோ பாத்திரம் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வேணுங்கிறத மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து லாஃப்ட்டில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாததெல்லாம் மேலே லாஃப்ட்டில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சும்மா நின்று அண்ணாணி கூடலாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ரொம்ப ஒரு மாதிரி சங்கட்டமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் புதுசாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு.
ஸோ ஊரில் வந்து சில சம்பிரதாயங்கள் படி வந்து இவங்க தான் அம்மாவோட அம்மா, என்னோடய அம்மாயி. அவங்க கையால் வந்து இந்த பொங்கத்தவலை, அதுக்கப்புறம் அது வைக்கிற அந்த கரண்டி, அதுக்கப்புறம் விளக்கு அதெல்லாம் வந்து எங்களுக்கு கையால் கொடுத்தாங்க. ஸோ வந்து புதுசாக இருந்துச்சு இது எல்லாமே. அதுக்கப்புறம் பெரியவங்க காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி கலெக்ஷன் போட்டுட்ருந்தோம். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஃபீலிங்லாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஊர்லேருந்து எல்லாருமே வராங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பட் அவங்க வரப்போ தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நான் அன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு திருமலை நாயக்கர் மஹால் போகலான்னு போனோம். பட் வந்து அங்கே ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து டேரெக்டாக தெப்பக்குளம் போயிட்டோம். உண்மையாகவே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பேபிஸ்க்கெலாம் அந்த பால் கேம் இருக்கும்ல, அதில் போட்டு விட்டுட்டு நாங்கள் நிம்மதியாக வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அன்றைக்கி நைட்டு வந்து அண்ணா நீ ஊருக்கு கிளம்புனாங்க. பேலன்ஸ் இருக்கவங்களாம் ஃப்ரைடே கிளம்புனாங்க. அம்மா மட்டும் சண்டே கிளம்புனாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த நாள் போச்சு. அதிகமாக வீடியோஸும் எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப முடியலை, உடம்பு வேறு சரியில்லை, ஒர்க் வேறு இருந்துச்சு. ஸோ அவங்க நெக்ஸ்ட் டைம்லாம் வரப்போ ரிலாக்ஸிங்காக வீடியோ போடுவோம். செமையாக இருக்குது இதில், அதான் யோசிக்கிறேன். என்னது தான் எடுத்துட்டு போகலாம். இதை ஜூஸ் பண்ணி வச்சிருக்கிறான். அதித்தி வந்து இப்போ சரியான சேட்டை. மாமா சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அண்ணா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாம் அவளை வச்சு ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வேறு உடம்பு சரியில்லை, இதோட பீரியட்ஸ் வேறு ஆயாச்சு. ஸோ ஜம்முன்னு உட்காந்துட்டே இருந்தேன். ஒரு வேளை இல்லை. பெரியம்மா சூப்பராக கோலம் போடுவாங்க. ஸோ அவங்களே வந்து வாசல் தெளித்து சூப்பராக கோலம் போட்டுட்டாங்க. அண்ட் நம்ம இருக்கிற இடத்துக்கே காஃபியும் வந்துருச்சு. என்ன வேறு என்ன வேணும், கம்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அங்கேருந்து கிளம்பி மாலுக்கு வந்து போனோம். அவங்கள எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் போயிருந்தோம். ஜாக் மாமா இவங்களாம் வந்து வெளியே வேலையாக போயிட்டாங்க. ஸோ அங்கே போயிட்டு மிக்ஸி ஒன்று பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ நம்ம எங்கே போவோம், விஷால்டி மால் தான். அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேபிஸை வந்து விளாட விட்டுட்டோம். ஸோ அங்கே எப்படி ஒரு ½ hour விளாடுவாங்க. அந்த கேப்பில் நம்ம ஏதாவது போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா அங்கே ரிலையன்ஸில் எல்லாமே கை கெட்டுற மாதிரி இருக்கும். திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடச்சிருவாங்க. ஸோ அதனால் அங்கே விட்டுட்டு நாங்கள் வந்து மிக்ஸி பார்க்க போயிட்டோம். அங்கே உள்ளே போன உடனே சூப்பராக இருந்துச்சு. நிறையா விஷயம் பார்த்துட்டு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்கு தான் டார்கெட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஜாக்கெட்டை சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியே வந்து மிக்ஸிலாம் ஒவ்வொரு மாடலாக பார்த்துட்டு கடைசியில் வந்து பட்டர்ஃப்ளையில் ஒரு மாடல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அது பிக்சர் வந்து ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய்.